ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யம்மியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யானை சின்ன வேகமா ஓடி வந்து பார்த்து வெளியே பார்த்தா ஷாஷாவை பார்க்கறதுக்கு அந்த லூஃபெங் வந்திருக்கான். பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவான் போல. நீங்க ஏதாவது போய் பண்ணுங்கன்னு சொல்ல நான் எதுக்கு போகணும் அப்படின்னு யானை அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். மனசுக்குள்ள ஒரே உறுத்தலா இருக்கு. ஆனாலும் நான் வந்துட்டு இன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கமா இருக்க சின்னுக்கு தலையே பிச்சுக்கலாம் போல இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாஷா கேட்டுட்டு இருக்கா லூஃபெங்க கிட்ட, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்க லூஃபெங் சொல்றான், நீங்க ரொம்ப பிசினஸ் ஐடியாலாம் தெளிவா வச்சிட்டு இருக்கீங்க. சோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்தடுத்து நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். நீங்க ரொம்ப டீசென்டான ஆளாவும் இருக்கீங்க. சோ எந்த பிரச்சனையும் இதுல பெருசா வராதுன்னு சொல்ல ஷாஷா சிரிக்கிறா. அவ்வளவுதானா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே அவளுக்கு மாடர்ன் உலகத்துல இருக்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால, அந்த பையன் அவ காலேஜ் படிக்கும் போது நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு, ஆனா அவனுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சாரி நீ ரொம்ப சைல்டிஷா இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு கிளம்பி போயிருக்கான். அதனாலேயே ஷாஷாக்கு காதல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜஸ்ட் சும்மா இதுக்கு சரிப்பட்டு வருவ அப்படின்லாம் இருக்க கூடாதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் போல. சாரிங்க, அந்த கல்யாணம் நமக்குள்ள சரிப்பட்டு வராது. நீங்களும் நானும் நல்ல ஜோடி கிடையாது. அந்த கேக் நீங்க அவங்க அப்பா கொடுத்தாருல, போய் எடுத்துட்டு வர அப்படின்னு ஷாஷா திரும்புறா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா சின்ன கேக் எடுத்துட்டு ரெடியா மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டு இருக்கான். இந்தாங்க கேக், எடுத்துட்டு கிளம்புங்க பாய் அப்படின்னு சின்னுட்ட இருந்து வாங்கிட்டு லூஃபெங் கையில வச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம யான் வேற அங்க வந்துடுறான். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், இதான் என் வீடு தானே, அதான் நான் சும்மா சுத்தி வந்துட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்னு அங்க இருந்து லூஃபெங்க கூட்டிட்டு போயிட ஷாஷாவும் யானும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம 2 பேரும் திருன்னு முடிச்சுக்க யான் வேகமா ஷாஷாவோட கையை பிடிச்சு இழுக்கிறான். உனக்கு என்ன ஆச்சு, கையில எல்லாம் ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு ஷாஷா பாக்குறா. பனிக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு, நாங்களே பாத்துட்டு தான் கழுவிட்டே இருக்கணும், எங்க ஹோட்டல்ல பிளேட் நிறைய கழுவணும்ல, அதனால என் கையெல்லாம் பனி தண்ணி பட்டு இப்படி ஆயிடுச்சு. இது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன எங்க ஊர்ல எல்லாம் அங்க டிஷ்வாஷர் வச்சிருப்போம்னு சொல்ல, டிஷ்வாஷர்னா என்ன அப்படின்னு யான் கேக்குறான். உடனே ஷாஷா, நான் வரைஞ்சு காட்டவா அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரைஞ்சு, தண்ணி இது மேல வெளியா வரும், இது கீழே ஒரு பைப் இருக்கும், அது வழியா வெளியே போயிரும், இதுக்கு நடுவுல நம்ம பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு பிரஷ் வந்து அதை கிளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்ல ஆரம்பிக்க, நிஜமா நல்லா இருக்கா அப்படின்னு ஷாஷா யானையே மூஞ்சி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா. யானை க்ளோஸ் அப்ல பாக்கும் போதெல்லாம் எப்படி யான் வந்து காப்பாத்தினா ஏன் சொந்த அவளை கட்டி பிடிச்சிட்டான்ல, அந்த ஞாபகம் ஷாஷாக்கு வந்துட்டே இருக்கு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நேரா உள்ள போயிட்டு கதவை சாத்திக்க யான் யோசிச்சு பாக்குறான். நேரா உள்ள போய் உட்காந்துட்டு சின்னுட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்க பாருடா, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நான் வந்து அவளை பயங்கரமா லவ் பண்றேன், இதுக்கு மேல அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யான் சொல்ல, ஒருவேளை அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சின்னு கேக்குறான். அதை பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு யான் கொஞ்சம் தைரியமாவே பேச ஆரம்பிக்கிறான். அடுத்த நேரா யான் நம்ம பெய்சார பாக்கிறதுக்கு போறான். பெய்சார், என்னப்பா காலையில என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்க, அதுவும் வேற பயங்கரமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு வந்து பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து நல்லபடியா ஏதாவது திருப்பி செலுத்திடுவேன், நன்றி கடன் பட்டிருப்பேன்னு சொல்ல, நீ ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு பெய்சார் சொல்லிடுறாரு. உனக்கு எனக்காவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ அப்ப சொன்னா போதும் அப்படின்னு. இங்க பார்த்தா நம்ம பிரின்சஸ பாக்கிறதுக்கு பெய்சார் வந்துட்டாரு. 2 பேரும் உனக்கு வந்து கேம் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப கேம்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோக்குறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா. பெய்சார் ஜெயிச்சிடுறாரு. பிரின்சஸ பாக்குறாரு. உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதுதான் ரிக்ரெட் பண்றேன், ஆனா எனக்கு வேற வழியே இல்ல, எங்க அண்ணன் ராஜா இருக்காருல கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, அப்பதான் அவருக்கு அது சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பயும் நானும் என் புருஷனும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், சும்மா ஒரு பேச்சுக்கு நடக்கிற கல்யாணம் தானே இது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாசத்துல அந்த ஆளு குதிரையில ஏறி கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் நிறைய பேர் என்ன பார்க்க வராங்க, அவருக்கு விஷத்தை வச்சு கொன்னுடுமா, எத்தனை நாளைக்கு நீ இப்படி வந்து தனியாவே வாழ்ந்துட்டு இருப்பேன்னு கேட்டாங்க. ஆனா அந்த ஆளு கொஞ்சம் நல்லவர் தான், அதனால எனக்கு அதெல்லாம் மனசு வரல அப்படின்னு சொல்ல, உடனே பெய்சாரே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. நீங்க எப்பனாலும் ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பேசிட்டு இருக்கேன், ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப பெய்சார் நடுவுல நம்ம யான் பாக்கணுங்கிற விஷயத்தையும் போட்டு விட, அடுத்த நாள் யான் பிரின்சஸ பாக்கிறதுக்கு வரான். நேரா அந்த பிரின்சஸோட ஹஸ்பண்ட் இருக்காருல, கோமால இருக்காரு ரொம்ப நாள்ல, அவரோட ரூம்க்கு கூட்டு வரணும்னு சொல்றான். அதனால அவங்களும் கூட்டு வராங்க. இந்த லாக்கர்ல தான் அவர் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தெல்லாம் வச்சிருக்காரு, அதை ஓபன் பண்றேன் அப்படின்னு அவங்க ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்க பாக்ஸ் ஓபன்ல இருக்கு, உள்ள காலியா இருக்கு எல்லாமே. இதுல எப்பவுமே ஒரு நிறைய வச்சிருந்திருக்காரு, நானே பாத்திருக்கேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றாங்க. அப்போ உடனே நம்ம யான் பாக்குறான், இந்த பார்க்கல தூசி தடயம் எல்லாம் இருக்கு, இப்பதான் யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது யாரு இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல, ஆனா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த லாக்கரோட சாவி கூட காணாம போயிருந்தது, இப்ப பார்த்தா எப்படியோ யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ஷாக் ஆயிடுறாங்க. விறுவிறுன்னு உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா இப்பயும் பார்த்தா பிரின்ஸ் இன்னும் கோமாலேயே தான் இருக்காரு. நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன், இவர் தான் எந்திச்சிட்டாரோ போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு யான் அமைதியா பாக்க, இல்ல அவன் சரியா போறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, யாரோ இங்க ஆளுங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் பாத்துட்டு இருக்கா. ஏதோ நம்ம யான் சொல்ல வரான் போல அப்படின்னு தெரியுது. பிரின்சஸ் அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க.
சொல்லிடுறா. இங்க பாருங்க பிரின்சஸ், உங்க ஆளுங்க யாரோ இங்க கெட்டவங்க இருக்காங்க போல கலந்து, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் வெளியே அனுப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சமாவது சரிப்பட்டு வரும், இல்லனா கெட்டவங்களை வச்சு நீங்க எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, நான் யாரை நம்புறது நீயே சொல்லு, என்னால இங்க யாரையுமே நம்ப முடியாது அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு, ஷாஷாவை நிறைய சாப்பாடு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, யானோனே போற வழியில சொல்லிட்டு போயிடுறான். பிரின்சஸ்க்கு ஷாஷா வந்து சமைச்சு கொடுக்குறா. ஸ்பெஷலா வந்து தங்லூ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேண்டி மாதிரி கொடுக்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமா, அதுவும் இல்லாம இங்க ஒரு முக்கியமான பொருள் காணாம போயிடுச்சு, அதனால யானே தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யான் நேரா உள்ள வரான். எங்க காணாம போச்சு அப்படின்னு ஷாஷா கேக்குறா. இதோ இங்கதான் அப்படின்னு இந்த பாக்ஸ் இதுக்குள்ளதான் இருந்தது அப்படின்னு சொல்ல, இதான் அதோட ஓபனரா, கண்டிப்பா அதுல ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்கும், நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அப்பதான் அந்த கேரமல் வச்சிட்டு இருந்திருக்கா கேண்டி பண்றதுக்காக, அதை எடுத்து நேரா அது மேல கொட்டி அந்த கேரமல் கொஞ்சமா கெட்டி ஆனதுக்கு அப்புறமா அதை ஷாஷா எடுத்துடுறா. எல்லாருக்கும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு மனுஷங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். சோ இங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா தெளிவா தெரியுது பாருங்களேன், இந்த லென்ஸ் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். இங்க இருக்கிற ஸ்டாஃப்ங்க எல்லார்கிட்டையும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டு பார்த்தோம்னா அது யாரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஷாஷாவும் யான் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு யான் பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளே இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு, இங்க வாங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்க இங்க இருக்க இதை மூட போறோம், அதனால வேலைக்காரங்களுக்குலாம் லீவ் இருக்கு, இந்த மாசத்துக்கான சம்பளத்தை இப்பயே வாங்கிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கை நாட்டை வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற ஏதோ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிடுறாங்க போல கை நாட்டை. நேரா அந்த பையன் கிளம்பி போறான். நம்ம ஷாவ் பிரின்ஸ் இருக்காருல, அவர்கிட்ட வேலை பாக்குற பையன் தான் வந்து திருடிட்டு போயிருக்கான். திருடிட்டு போனதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க, அதுல பார்த்தா எல்லாம் மொக்கையா ஏதோ காமெடியா எழுதி இருக்கு, இது ஒரிஜினல் கிடையாது, நீ இதை எடுத்துட்டு நேரா கிளம்பி வந்தியா இல்ல அங்க தங்குனியா அப்படின்னு கேட்க அந்த பையன் பாக்குறான். ஒன்னே நாள் வர முடியலங்க, சோ நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல சம்பளம் வாங்கிட்டு நான் கிளம்பி ஓடி வந்தேன், அப்பதான் யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள உன்னை எவனோ கண்டுபிடிச்சிட்டான், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஆள் வந்து ஷாவ் பிரின்ஸ் முன்னாடியே அந்த பையனை அங்கேயே கொண்டு போட்டுடுறாங்க. அப்ப கண்டிப்பா என்ன வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல யான், இது யான் பண்ண வேலையாதான் இருக்கும் அப்படிங்கறதையும் ஷாவ் பிரின்ஸ் கண்டுபிடிச்சிடுறான். இங்க யான் போயிடுறான். அங்க வந்து ஒவ்வொரு கார்டா எடுத்து பார்த்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்க, அதுல ஒரு கார்டுல ஸ்பெசிபிக்கா எழுதி எல்லாமே அழைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஷார்ப்பா ட்ரை பண்ணி நல்ல வெளிச்சம் எல்லாம் வச்சு அதை நம்ம யான் படிக்க ஆரம்பிக்கிறான். லூச்சு திடீர்னு மாறிட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டாவது மாஸ்டர் உடனே இப்படி மனசு மாறுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அதுல போட்டிருக்கு. யான் பாக்குறான், ரெண்டாவது மாஸ்டர்னா வேற யாரா, ஷாவ் பிரின்ஸ் இருக்காருல, அவரை தாண்டா எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அடுத்த நாள் காலை ஆகுது. ஷாஷா எட்டி பாக்குறா. யான்னா வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்கான், ஹோட்டல் வாசல்ல. பார்த்தா அங்க ஒரு டப்பா மாதிரி இருக்கு. இதான் டிஷ் வாஷரா அப்படின்னு ஷாஷா கேட்க, ஆமா இதான் டிஷ் வாஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பல்ல காட்டி சிரிக்கிறான். பார்த்தா மேல இருந்து தண்ணி வரதுக்கு ஒரு பைப் இருக்கு, ஓபன் பண்றதுக்கு ஒரு நாப் ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதை உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய நார்லாம் இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம பிளேட் எல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து தண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா அந்த பிரஷ் வந்து கையிலேயே ஒரு மிஷின் மாதிரி நம்மளே சுத்திக்கணும். அதை சுத்த இந்த பிரஷ் எல்லாம் தானாவே வந்து பிளேட் எல்லாம் கிளீன் பண்ணிரும். சோ அதனால நமக்கு வந்து கை தண்ணியில படவே படாது, சொச்சிலும் ஆகாது. எப்படி ஐடியா அப்படின்னு நம்ம யான் சொல்லிட்டு இருக்கா. இது நீங்க கஷ்டப்பட்டு பண்ணீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு யானோட கையை பிடிச்சி ஷாஷா பாத்துட்டு இருக்கா. கையில நிறைய அடிபட்டு இருக்கு. சேச்சா இது பண்ணும்போது எனக்கு அவ்வளவா அடிப்படல, என் சேர் என் ஆபீஸ்ல சரியில்லை, அதை சரி பண்ணனா அப்ப எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு யான் சொல்றான். நீங்க இந்த ஊரோட துணை தலைவர், உங்களால ஒரு சேர் கூட உங்களுக்கு அடுத்தவங்க சரி பண்ணி தர மாட்டாங்களா, நீங்க தான் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஷாஷா பயங்கரமா ஃபீல் ஆயிடுறா. யானை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருக்க. யான் பாக்குறான், என் மேலேயே இப்போ உனக்கு அதே அளவுக்கு அக்கறை இருக்குதானே ஷாஷா, என் மேல உனக்கு பாசம் இருக்குதானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க யானை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடி போயிடுறா. யான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஷாஷா நேரா வெளியே ஓடி வந்து கடைக்கு வெளியே கேண்டி ஷாப் வச்சிருக்கா, குழந்தைங்களுக்கு எல்லாம் வித்துட்டு இருக்கா. யானங்க மறுபடியும் வந்துடுறான். என்னாச்சு ஷாஷா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல அந்த குட்டி பாப்பா இருக்கால, அதான் என் அண்ணன் பொண்ணு, அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ட்ரை பண்றாங்க, ஆனா அந்த ஸ்கூல்ல அவளுக்கு இடம் கிடைக்கல போல, அங்க பொண்ணுங்களை சேர்த்துக்க மாட்டாங்க போல, அதான் வேற ஏதாவது நல்ல மாஸ்டரா பாக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. யான் பக்கத்துல போய் நிக்கிறான். ஷாஷா நான் சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் நான் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா இங்க இருந்து விட்டா போதும், எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு மனநிலைமையிலேயே இருந்துட்டு இருக்க. யானாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அங்கிருந்து அவ ஓடி போயிடுறா. ஷாஷா உள்ள போய் உட்கார்றா. உள்ளே போய் உட்காந்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இந்த நிலைமையை சரி பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே சோகத்தோட வெளியே வர, இருக்கிற எல்லா கேண்டியையும் அழகா அடுக்கி வச்சுட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்க இருந்து யான் போயிருக்கான். அது மட்டும் இல்லாம வெளியே போகும்போது அழகா பனி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. ஹை முதல்ல அந்த ஊருக்கு வந்து நம்ம பனியை பாக்குறோம் அப்படின்னு ஷாஷா பல்ல காட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த கூட்டி போனவங்க வந்துட்டு எனக்கு இருக்க வேற எந்த ஸ்கூலும் பிடிக்கல, அந்த மெயின் ஸ்கூல் மட்டும் தான் பிடிச்சிருக்கு, அங்கன்னு பார்த்து பொண்ணுங்களை சேர்த்துக்க மாட்டாங்களா, அந்த ஸ்கூலுக்கு நான் போவேன், இல்லைன்னா வேற எந்த ஸ்கூலுக்கும் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பின்ன பையன் வேஷம் போட்டா பொண்ணு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேக்குறாங்க. உடனே ஷாஷா பாக்குறான், இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அம்மா எல்லாரையும் உள்ள கூட்டு போயிடுறாங்க. ஷாஷாவோட அப்பாக்கும் ஷாஷாவோட அம்மா பத்தி இப்ப நல்லா புரியுது, நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பிஹேவ் பண்ணிட்டோம், கொஞ்சம் அமைதியா நல்ல புருஷனா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பனிக்காலம் பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குது. செமையா பனி பெஞ்சிட்டு இருக்கு. டிஷ்வாஷர் வர நல்லா வேலை பாக்குது. சூப்பர் ஐடியா அப்படின்னு நம்ம ஷாஷா
சாஷா கிட்ட அவங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்போ சாஷாவோட அண்ணனை பாக்கிறதுக்கு சில லேடிஸ் எல்லாம் வராங்க. என்னப்பா இத்தனை நாள் ஆயிடுச்சு, உன் ஒய்ஃப் தான் ஒன்னு விட்டு பிரிஞ்சு போயிட்டால, இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அந்த லேடிஸ் எல்லாம் நைஸா போட்டு பாக்க. இல்லங்க, என் பொண்ணு கூட எனக்கு டைம் சரியா இருக்கு, சோ இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்ல, அதுவும் இல்லாம கரியர் வேற இருக்குல்ல அப்படின்னு நம்ம சாஷாவோட அண்ணா சமாளிக்கிறான். சரி போய் எப்படியோ போய் தோல. ஆமா சாஷா நீ சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சாஷாட்ட கேட்க, சாஷா கம்ப்ளீட்டா நம்ம யானை பத்தியே யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. எந்த ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் என்னை காப்பாத்துறதுக்கு ஆளா வரணும், என் மேல நிறைய நம்பிக்கை வைக்கணும், என் மேல உயிரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யானை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு அப்பதான் நம்ம தப்பான ஆளை பத்தி யோசிச்சு பாக்குறோம். இனிமே நம்ம புத்தியை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. மறுபடியும் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே யான் வேற அங்க வந்துடுறான். யானை பார்த்தது இன்னும் ஷாக் ஆயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு உள்ள வேற போயிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆயிடுது. கொட்டுற பனியில தனியா உட்காந்து நல்லா ஐஸ் மாதிரி தண்ணி இருக்கு, அதுல கல்ல போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்னா யானை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு மெதுவா திரும்பி பாக்குறா. பார்த்தா சாஷாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் நிக்குது. என்னமா சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சாஷா பின்னாடியே ஓடுறவ பொத்துன அந்த சில்லு தண்ணிலேயே குதிச்சிடுறா. அவளுக்கு கூட்டு போய் வெளியே உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு, ஏய் நம்ம உலகம் மாதிரி இல்லடி, மருந்து கூட இல்ல, பனி தண்ணியில உழுவுறதுலாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, இங்க அவ்வளவுதான் நீ செத்து போயிருவடின்னு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாஷா அப்படியே சூப் வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. இங்க யான் கிட்ட அவனோட சின்ன அசிஸ்டன்ட் போறான். உங்க அப்பாவோட கேஸ்க்கு எதிராக ஒருத்தன் மாத்தி தீர்ப்பு சொன்னான்ல, அவன் இன்னும் இந்த ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கான், பேரை மாத்திட்டு டீச்சரா வேலை பாக்குறான்னு சொல்ல, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நான் கண்டிப்பா நான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு யான் கத்திட்டு இருக்கான். அதுவும் இல்லாம சாஷா இருக்கால தண்ணிக்குள்ள விழுந்துட்டாலாம், அவளை கூட்டு போய் உள்ள ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்கான். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு கோட்டு கூட மேல போடாம யான் வெளியே ஓடி போயிடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து யான் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். அவனை உள்ள விடாதீங்கன்னு சாஷாவோட அம்மா சொல்லிடுறாங்க. அப்பாவும் அண்ணனும் போயிட்டு, ஆமாங்க சாஷா தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, இப்போ நல்லாதான் இருக்கா, கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சாஷா வேற இரும ஆரம்பிக்கிறா. யானால கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியல, நேரா உள்ள வந்துடுறான். அவங்க அம்மா ஸ்கிரீனை சாத்தி விட்டுட்டு, தம்பி வேண்டாம்ப்பா, நைட் நேரத்துல ஒரு பொண்ணு ரூம்குள்ள நீ வந்தேன்னு தெரிஞ்சுனா என் பொண்ணுக்கு வந்து பேர் தப்பாயிரும், கொஞ்சம் வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டிக்கிறான் யான். இல்ல சாஷா நீ ஓகே தானே அப்படின்னு ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கான். சாஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ஒரு பக்கம் சோகத்துல அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா பாக்குறாங்க. இல்லப்பா இதுக்கு மேல நீங்க வந்துட்டு இருக்காத, பேர் போயிருச்சு அப்படின்னா என் பொண்ணு அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிக்குவா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் வந்து அவளுக்கும் செட் ஆகாது, நீங்க வந்து கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு கேட்க யான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். நேரா கிளம்பி போயிடுறான். சாஷாவோட குடும்பமே சாஷாவை பாத்துட்டு இருக்கு. அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, இது ஜஸ்ட் ஒரு மனசுல ஒரு குழப்பம் தான், இப்பதான் அந்த ஷென்ஷி வந்துட்டாங்கல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம யான் கம்ப்ளீட்டா அவங்க பக்கத்து போயிருவாரு, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, ஆமா ஆமா ஷென்ஷி தான் கரெக்டான ஜோடி, விதியே உங்களை சேர்த்து வைக்கும், நம்ம கவலைப்பட வேண்டான்னு ஃபேமிலி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சாஷாக்கு மனசுக்குள்ள இதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு தெரியல, கவலையாவே இருக்கு. யான் தானே பின்னாடி வந்துட்டு இருக்கான், நம்ம பொண்ணா போயிட்டே இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாஷாக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. இங்க அடுத்த நாள் நம்ம சாஷாவோட அண்ணா அடுத்த நாள் வெளியே போயிட்டு இருக்க. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்ததுமே பயங்கரமா சாஷாவோட அண்ணா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா பூமியில அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்கா, அந்த ஒய்ஃப் மாதிரியே அப்படியே அந்த பொண்ணு அச்சுல வாத்த மாதிரி இருக்கா. அந்த பொண்ணு எத்தனையோ தடவை அந்த ஒய்ஃப் இவன் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும் போது கூட எப்ப பாரு சாஷாவோட கேம் விளையாடிட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட தெரியாம அவளை வெறுப்பேத்துறது அப்படின்னே பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல, இன்னொரு பையன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் சாரி இனிமே நான் எங்க சொன்னாலும் கேட்கிறேன், உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறேன் அப்படின்னு சாஷாவோட அண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் 2 பேரும் பிரேக்கப் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, செல்லும் நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, யார் நீ, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, நிஜமாவே என்ன தெரியாதா உனக்கு, அப்போ ஒன்ன மாதிரி அந்த பொண்ணு இருந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சாஷாவோட அண்ணனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அதுக்குள்ள யானை பாக்கிறதுக்கு சாஷாவோட அம்மா வந்துடுறாங்க. இங்க பாருப்பா, இதுக்கும் மேல வந்துட்டு நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது சரிப்பட்டு வராது, அதுக்காக வேற ஏதாவது காரணம் நினைச்சுக்காத, ஏன்னு வச்சுக்கோயேன் நீயும் சாஷாவும் ஒரே வீட்டுல இருக்கிறது பின்னாடி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், அதனாலதான் நாங்க கிளம்பலான் இருக்கோம்னு சொல்ல, இத்தனை நாள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, இனிமேவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு யான் சொல்றான். உனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா, எங்களுக்கு ப்ராப்ளம், நாங்க தானே பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருக்கோம், நீ நல்லா யோசிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஷாவோட அம்மா அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. சாஷா மறுபடியும் டிஷ்வாஷர்ல பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்க. யான் அங்க வரான், ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஷானா யான் வந்து புடிச்சிடுறான். சரி பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணி எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதா அப்படின்னு சாஷா சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிக்க யான் பாத்துட்டு இருக்கான். சாஷா நீ அவாய்ட் பண்றியா, எடுத்து தள்ளி போக ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உண்மையாவே மேல உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாதா, இப்ப எனக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா எனக்கு பிடிக்கல, நான் அவாய்ட் தான் பண்றேன் அப்படின்னு சாஷா சொல்றா. ஏன் அப்படின்னு யான் கேக்குறான். ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு அண்ணா எங்க இருக்கு, எரிச்சலா இருக்கு, போதுமா அப்படின்னு சாஷா சொல்லிட யான் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இதுவரை நான் பண்ண எல்லா தப்புக்குமே சாரி, நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, இதுக்கு மேல உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேன், உன் முன்னாடி வர மாட்டேன், சாரி அப்படின்னு ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுட்டு யான் அங்கிருந்து போயிட. சாஷாக்கு கண்ணுல கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம எப்படி என்ன நான் சமாளிச்சுக்க போறேன்னு தெரியல, பாமாச்சே யான் அப்படின்னு சொல்லிட்டு தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.